வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்? எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கேள்வி என்னன்னா, இன்ட்ராடேக்கு இதுதான் டைம் ஃப்ரேம், பொசிஷனுக்கு இதுதான் டைம் ஃப்ரேம் அப்படின்றது கிடையாது. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் தான் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்கும். நம்ம ஒரே ஒரு டைம் ஃப்ரேம வச்சு ஃபாலோ பண்றத விட. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டைம் ஃப்ரேம், அதாவது என்ட்ரிக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், பிகினர் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா பேஜஸ், டெலகிராம் சேனல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் ஒரு பிகினர், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் டே ட்ரேடிங் பண்ண போகிறேன். டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணலாம்? 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு பிகினருக்கான ஒரு ஆப்டான டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். இதில் நாய்ஸி ரொம்ப குறைவாக இருக்கும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து ஒரு பெட்டரான டைம் ஃப்ரேமாக பார்க்கலாம். ஓவர் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். என்ன இந்த 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் என்ன இண்டிகேட்டர்ஸ் இல்லை ஆசிலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இஎம்ஏல 20-50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். வால்யூம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரேடர் அப்படின்னா என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்? 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஆக்டிவாக ஒரு மொமெண்டம்குள்ளே நான் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க 3 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். மொமெண்டம் வந்து நீங்கள் பிக் பண்ண முடியும். ஸ்கால்பிங் இன்ட்ராடே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் சேலஞ்ச் அப்படின்னா, ஃபால்ஸ் சிக்னல் இல்லை ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் 5 நிமிஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கால்பிங் ரொம்ப ஆக்டிவான ட்ரேடர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏதாவது ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது. ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் குயிக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அவ்வளோதான். அது பேர் தான் ஸ்கால்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக வேப் ஸ்ட்ராட்டஜி 1 மினிட்ல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் அது ஒரு ஸ்கால்பிங் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். குயிக்கான ப்ரைஸ் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸ்மால் டார்கெட் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறதுனால ரொம்ப ப்ரைஸ் வந்து மைக்ரோ லெவலில் நம்ம மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணுறதுனால அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ரொம்ப எமோஷனலாக நம்ம வந்து இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம், இந்த ஸ்கால்பிங் யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமான குவான்டிட்டியை ஒரு ஸ்மால் டார்கெட் பிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்கால்பிங் வந்து பிகினருக்கான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ இதில் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கால்பிங்கில் இருக்கிற பிரச்சனையாக பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த டைம் ஃப்ரேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது டே ட்ரேடிங் ஒரு சிலர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து 5 நிமிஷம் வந்து டே ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், 15 நிமிஷத்தில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், இதில் 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட் வந்து ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜோட கிராஸ் ஓவர் வந்து சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம் என்ட்ரி போனதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஸ்ட்ராட்டஜியும் என்ன டைம் ஃப்ரேமும் நமக்கு அது மட்டுமே சக்ஸஸ் கொடுக்காது. டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ், இதை 3 விஷயத்தையும் சேர்ந்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து டிசிப்ளின் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பொசிஷன் சைஸ் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கணும். நிஃப்டி 50னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணணும். சடனாக ஸ்மால் கேப்பை சூஸ் பண்ணும்போது ரிஸ்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட என்டையர் கேபிட்டலில் 1 or 2% லாஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் நம்மளால் ஒரு கன்சிஸ்டன்சியை எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.